Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் வாட்டர்மெலன் புட்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை வந்து வாட்டர்மெலன் அல்வா அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. நல்ல ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. என் சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சம்மர்னாலே வாட்டர்மெலன் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரியே சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர்மெலனில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு சாப்பிட்றது அதுவும் சூப்பராக இருக்கும். ஜூஸாக நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா குல்ஃபி மோல்டில் வந்து நீங்கள் இந்த ஜூஸை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த சம்மரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்ல ஒரு பழமாக நல்லா ரெட் கலரில் இருக்க ஒரு பழமாக வந்து எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க வாட்டர்மெலன் வந்து அந்தளவுக்கு ரெட் கலரில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஜெல்லி வந்து நல்லா ரெட் கலரில் இருந்ததுன்னா அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லா எம்மையாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து எனக்கு ஆல்ரெடி ரெட் கலரில் இருக்கனால நான் வந்து எதுவும் ஆட் பண்ணல. ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறதுனால ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். பிகாஸ் அது வந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து எல்லாருமே ஆட் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ரெட் கலர் இருக்க மாதிரியே பழத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது முடிஞ்ச அளவுக்கு பழத்தை வந்து நம்ம எடுத்து கட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஜூஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ஃபைனாக வந்து கட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரூட் ஜூஸாக வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கு நமக்கு ஒரு 2 கப் அளவுக்கு ஜூஸ் இருந்தால் போதும். ஸோ இதை வந்து நம்ம ஜூஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வாட்டர்மெலன் ஜூஸ் 2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீட் இருக்க மாதிரி இருந்ததுன்னா வடிகட்டி கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு சுகர் 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது வந்து கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதோட 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஓரளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறமா இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண உடனே அது கொஞ்சம் நல்லா திக்காகும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நான் வந்து கிளறி விட்டுட்டேன். இப்போது குக்கும்பர் சீட் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த சீட் வந்து இதோட சாப்பிடும்போது ரொம்ப எம்மையாக இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மோல்டு வந்து எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கப் கேக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த சிலிக்கன் மோல்டு தான் வந்து எடுத்திருக்கேன். அந்த மோல்ட்லேயே வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் கார்னிஷிங்க்கு மேலே கொஞ்சம் குக்கும்பர் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 6 ஹவர்ஸ் வந்து வச்சுருங்க. மேக்ஸிமம் ஓவர் நைட் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கூல் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. ரொம்ப சூடாக இருக்கும் போது வைக்க வேண்டாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஜஸ்ட்டு உல்ட்டா பண்ணிவிட்டு நீங்கள் லேசாக தட்டுனீங்க, டேப் பண்ணிங்கனாலே அது வந்து கீழே உங்களுக்கு அது மோல்டுலேருந்து வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், எடுத்தோன்னே இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நீங்கள் என்ன ஷேப் வந்து அதில் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி எட்ஜஸ் வர மாதிரி வைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு. குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அல்வா மாதிரியே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.